நீ எவ்வளவுதான் நீதிமானா இருந்தாலும் இந்த நியாயப்பிரமாணத்தை போய் படிச்சு பார்த்தா ஏதாவது ஒரு வழியில உன்னை குற்றவாளி, நீ ஆகாதவன், நீ ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படின்னு சொல்லி தான் தள்ளும் பாருங்க. இப்படியே மனுஷனை தள்ளிக்கிட்டு இருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்தில் அவங்க வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை எடுத்து குலைத்து அதை மனுஷனுக்கும் கடவுளுக்கும் நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவைகளின் மேல் வெற்றியும் சிறந்திருக்கிறார். இன்னொரு இடத்துல பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். அதை கடைபிடிக்க அல்ல, அதை கர்த்தர் செஞ்சு முடிச்சிட்டாரு. இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணமே இல்லாமல், நியாய பிரமாணத்தின் சட்டத்திட்டங்கள் எதுவுமே இல்லாமல் தேவனுடைய பார்வையில் நீதிமான் என்று தீர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் தான் நீதிமான்களை ஒழிய இந்த 10 கட்டளை யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமத்தில் கூட்டி கழித்து பார்த்தா 613 கட்டளை இருக்குன்றாங்க. ஒருவேளை இந்த கட்டளைகள்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிற மாதிரி ஆண்டவர் சொன்னார்னா அது எத்தனை தெரியுமா இருக்குது? வெறும் 10 அல்லங்க, 613 கட்டளைகள் இருக்கிறது. பைபிள் சொல்லுது அது நமக்கு விரோதமாக இருந்துச்சு, அது நமக்கு எதிரடையாக இருந்துச்சு. இன்னும் கலாத்தியரில் சொல்லுது, நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்கிறவர்கள் சாபத்துக்கு கீழே இருக்கிறார்கள். படிச்சிருக்கீங்களாங்க?